கஞ்சா வழக்குல உள்ள போனவன் பேராவூர் வேட்பாளர், பாலியல் சென்று உள்ளவன் பட்டுக்கோட்டை வேட்பாளர், பாலியல் வன்கொடுமை வழக்குள்ளவன் பூந்தமல்லி வேட்பாளர், நான் சாதி வெறியேன்னு சொல்றவன் கம்பத்துல வேட்பாளர், பெண்களை கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறவன் ஆண்டிப்பட்டி வேட்பாளர், அதிமுக வந்தவன் 106 வேட்பாளர், கான்ட்ராக்ட் எடுத்து கமிஷன் பாக்குறவர் திருநெல்வேலி வேட்பாளர், பெத்த பிள்ளையும் மகளையும் போட்டு அடிச்சு ஹராஸ்மெண்ட் வழக்கு வாங்குறவன் ஆர்கே நகர் வேட்பாளர், வில்லங்கம் பிடிச்சவன் வில்லிவாக்கத்துல வேட்பாளர், மொத்தமும் சல்லி வேட்பாளர். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பனையூர் அலுவலகத்துல சட்டத்துல திடீர்னு மூடினாங்க. ஏங்க சட்டம் முடியும்னா அரை மணி நேரத்துல 50,000 விருப்ப மனு வித்து போச்சுனாங்க. 50,000 விருப்ப மனு வித்து போச்சு. 50,000 பேர் வேட்பாளர் வர்றதுக்கு பணத்தை கட்டிருக்காங்கன்னா அப்புறம் என்ன மசத்துக்காக 106 வேட்பாளர் கடன் வாங்கினீங்க. பிஜேபியில இருந்து, அதிமுக இருந்து, திமுக இருந்து கழிச்சு போட்ட குப்பைகள் இருக்கும்ல, கழிச்சு போட்ட குப்பைகள். திருப்பி சொல்லுக்காரனா ஒரு கட்சியில் இருந்து சீட்டு கிடைக்கல என்பதற்காக இன்னொரு கட்சிக்கு உடனடியா ஒருத்தன் தாவறான்னா அவன் சுயநலமிக்கவனா இல்லையா? எனக்கு அதிமுகவுடைய எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அந்த கொள்கையை பிடிச்சு ஒருத்தன் அதிமுக சீட்டு கேட்கறான். மக்களுக்கு சேவை பண்ண சீட்டு கேட்கறான். மக்களுக்கு சேவை பண்ண சீட்டு கேட்கிற ஒருத்தன் அதிமுக சீட்டு இல்லைன்னு புறக்கணிச்ச உடனே உடனடியாக தாவி போய் யாரு தூசி மோகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போறான்னா உடனடியா தாவேக்காகு நேரா எது சொல்றாப்ல ஊழல் சக்தி அதிமுக அவங்களை விமர்சித்தவரோடு போய் நிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான்?